மன்னிக்கடா, உங்க அனுமதி இல்லாம உள்ள வந்துட்டேன். தெய்வ சன்னிதானத்துக்கு வர்றதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆனா பொது சபையில பேசுறதுக்கு கொஞ்சம் அனுபவம் தேவை. நான் என் கடமையதான் செஞ்சேன். அது உங்க மனசை புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடு. உனக்கு உன் கடமை பெருசு, எனக்கு என் பிள்ளைங்க பெருசு. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னுதான் அந்த முடிவுக்கே நான் சம்மதிச்சேன். நீங்க நினைக்கிறது நியாயம்தான் மகாராணி. அங்க நடந்தது நியாயம் இல்லையே. ஒரு தாய்க்கு பிள்ளைங்க மேல வேறுபாடு இருக்க முடியாது. ஆனா அண்ணன் தம்பிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நிரந்தரம் ஆயிடுச்சுன்னா சின்னவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? நாளைக்கு சின்னவருக்கு சேர வேண்டிய சொத்தை பெரியவர் திருப்பி கொடுப்பாருன்னு என்ன நிச்சயம்? ஆமாமா, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதுக்காகத்தாங்க நான் அப்படி சொன்னேன். சின்னவர் இன்னைக்கு பொறுப்பில்லாம இருந்தாலும் அவரையும் அவரோட சொத்தையும் கவனிக்கிறதுக்கு பெரியவங்க நீங்க இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக நீங்க கவலைப்படணும்? எனக்கு என்னமா கவலை? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுக்கு இந்த தெய்வம் தான் துணை இருக்கணும். நான் வரேங்க.